நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் அவர்களுடைய பேச்சில் சொல்வதாக இருந்தால், பால் விலை பதற வைக்கிறது, கேஸ் விலை கதற வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, காய்கறி விலை கதற வைக்கிறது. அப்படி இருக்கு. நீங்க ஒரு மனுஷனால வாழ முடியல. ஸ்கூல் ஃபீஸ் ஐயோ லட்சக்கணக்கில் கட்ட வேண்டியதா இருக்குது. ஸ்கூல்ல புக்கு, நோட்டு, பேனா, பென்சில் வாங்கி கொடுத்தே நான் சம்பாதிக்கிறதெல்லாம் போகுது என்று புலம்பக்கூடிய அளவிற்கு நீங்க எல்லா பொருளுடைய விலையும் கூடி இருக்கு. வேலை எல்லாத்தையும் நாங்க குறைச்சிடுவோம் அப்படின்னாரு ஒருத்தர். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னாரு. இதுதான் வேலை கொடுத்த லட்சம். இன்னைக்கு வேலை கொடுத்த லட்சம் என்ன? 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னா ஒருத்தருக்கு வேலை கொடுக்கல. இருக்கிறவங்க வேலை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவை பார்த்தாலே உலகமே பயப்படும், விஸ்வ குருவாயிடுவோம் என்று மிரட்டினார். தம்மாத்தூண்டு நாடு மாலத்தீவு. மாலத்தீவுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு எங்க இடத்துல இருந்து காலி பண்ணி போயிரு. இந்தியா எங்க கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசிங்கமா பேசுவா. யாரு? இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி. நமக்கு அவமானமா இருக்கு. இந்தியாவை பத்தி அவமானமா பேசுறாங்க. இன்னைக்கு நீ இருக்க பிரதம மந்திரி, நாளைக்கு வேற ஒருத்தர் அவன் இந்தியாவை பத்தி அவமானமா பேசுற. அவன் என்ன சொல்றான்? நீ எல்லாம் நீ அட்வைஸ் பண்ணாத, இந்தியாவில் இருக்கவங்க எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாத, ஓ நாடை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லி மாலத்தீவு இவ்வளவு நாட்டில் இருக்கக்கூடியவ இந்தியாவை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சூழல் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமியர்களின் இன்றைய நிலை என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இஸ்லாமியர்களினுடைய நிலை எங்கன்னு சொல்ல, பொதுவாக இன்றைய தினம் உலக அளவில், குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்கள் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமைகள் நம் ஒவ்வொருவருடைய கண்களிலும் வந்து சென்று இருக்கும். நம்மில் பலர் அதை மறந்தும் விட்டோம். அக்டோபர் 7ஆம் தேதி அந்த அநியாயங்கள் ஆரம்பித்தது. இன்னைக்கு 100 நாளை தாண்டி இன்று வரை பாலஸ்தீனத்தில் மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சில புள்ளி விவரங்கள், சில தகவல்கள், இஸ்ரேல் பெரிய ஒரு அடியை வாங்கி கொண்டு இருக்கிறது. 7000த்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்களை அது இழந்து விட்டது. அது பெரிய விஷயம். இங்க 25,000 பேர் செத்துருக்காங்க, 7000 பேர் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உலகில் பலம் பொருந்திய ராணுவங்களில் ஒன்றாக இன்று வரை அது நம்பப்பட்டு வந்தது. பெரிய அணு ஆயுதங்கள், மிகப்பெரிய பீரங்கிகள் என்று பலவற்றை தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, வைத்திருப்பதாக நம்பப்படக்கூடிய ஒரு நாட்டின் சுமார் 7000 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. 20,000த்திற்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், ராணுவ வீரர்கள் மட்டும். சில ராணுவ வீரர்கள் PTSD என்று சொல்லப்படக்கூடிய மன வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு டிஸார்டர் என்று சொல்றாங்க, போஸ்ட் ட்ராமாட்டிக் டிஸார்டர்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு அங்க இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்களை சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. புள்ளி விவரங்களின்படி 25,000 குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டு விட்டது. உலகில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அந்த போரை நிறுத்த சொல்லி இன்று வரை போராடி கொண்டு இருக்கின்றார்கள். சவுத் ஆப்பிரிக்கா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நாடு இந்த இஸ்ரேல் என்கின்ற இந்த நாட்டிற்கு எதிராக உலக கோர்ட் என்று நம்பப்படக்கூடிய ICJ என்கின்ற அந்த கோர்ட்டில் வழக்கு தொடுத்து சிறப்பான வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. இஸ்ரேல் என்கின்ற இந்த நாடு இன்னைக்கு உலக அளவுல பெரிய அளவிற்கு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குது. 180க்கும் அதிகமான நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அங்கே மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படவில்லை. பச்சிளம் குழந்தைகள் இன்னும் கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டுதான் இன்னும் இருக்கிறது. மருத்துவமனைகள் இன்னும் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது.
மக்கள் தப்பிச் செல்வதற்கு என்று பயன்படுத்தக்கூடிய பாறைகளில் இன்னும் குண்டுகள் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே மக்கள் தங்களுடைய மருத்துவத்தை பார்ப்பதற்கு என்று நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ வாகனங்கள், நடமாடும் மருத்துவ வாகனங்கள் தாக்கப்படுகின்றது. அங்கே பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நர்சுகள் கொல்லப்படுகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் மரணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிறு குழந்தை கூட இதிலிருந்து தப்பவில்லை. எந்த நேரத்தில் மரணிப்போம் என்கின்ற எண்ணத்தோடே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அந்த மக்களுக்கு எதிராக நடக்குது. அப்போ மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து குரல் கொடுப்பதற்காக, இந்த மக்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு நாம இப்ப இஸ்ரேல் எல்லாம் போக முடியாது, பாலஸ்தீனம் எல்லாம் போக முடியாது. ஒரு சமூக வலைதளத்தில் நம்முடைய கருத்தை பதிவிட ஒரு முயற்சிகள் செய்தால் கூட இன்னைக்கு அவை தணிக்கை செய்யப்படுகிறது, தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த பேச்சு என்பது தடுக்கப்படுகிறது. இவ்வளவு அநியாயம் செய்கிறார்கள், இதை கேட்பதற்கு ஆள் இல்லையா என்று கத்துவதற்கும் கதறுவதற்கும் கூட இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு வழியில்லாத ஒரு சூழல் என்பது இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இவ்வளவு கொடூரங்களையும் செய்து கொண்டே அந்த நாடு, இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அவையெல்லாம் தணிக்கை செய்யப்படுகிறது. யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் குறிவைத்து நடவடிக்கைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். எளிமையாக நாம புரிந்து தள்ளி செல்லக்கூடிய அளவிற்கு சாதாரணமான ஆட்கள் எல்லாம் இல்லை. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய உலகத்தின் மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம், முதல் இடத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில தலைவராக, பிரசிடென்டாக இருந்த ஒரு பெண், கிளாடின் கே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், கருப்பினத்தை சார்ந்த பெண். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வரலாற்றிலே இதுவரை இரண்டாவது பெண், அவங்கதான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது பெண், அதுவும் கருப்பினத்தை சார்ந்த பெண். அந்த பெண் இஸ்ரேலுக்கு எதிராக பேசினார் என்பதற்காக அவனுடைய அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக பேசினார்கள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அந்த கிளாடின் கே என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் நீக்கப்படுகிறார். பல நிறுவனங்களில் வேலை பார்த்தவர்கள் இந்த இஸ்ரேலை குறித்து பேசியதற்காக நீக்கப்படுகிறார்கள். பல ஹாலிவுட் திரைப்பட நடிகர்கள் பேசியதற்காக அவர்கள் திரைப்படங்களில் இருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். இப்படி பெரிய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிறார்களோ, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசுகிறார்களோ, உடனே அவங்க மேல என்ன முத்திரை குத்திடுறாங்கன்னு சொல்லி கேட்டா, நீங்க யூத வெறுப்போடு இருக்கிறீர்கள். எப்ப நீ ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை துரத்தி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கொன்னு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து ஓட ஓட விரட்டி, அந்த இடத்தில் அவர்கள் இருந்த வீட்டில் நீ போய் தங்கிக் கொண்டு நீ சொல்ற இது உன்னுடைய சொந்தமான நாடு, ஏன்பா இப்படி செய்யற என்று கேட்டால் நீ யூதர்களுக்கு எதிராக பேசிட்ட அப்படின்னு. இங்க கூட ஒரு சில பேர் இருக்கிறாங்க, நீங்க ஏதாவது எடுத்து பேசிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை உடனே உங்களை ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த மாதிரி அவர்கள் எதை பேசினாலும் அவர்களை ஆன்டி செமிட்டிக் என்று சொல்லி, நீங்கள் யூதர்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முறை இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் என்று சொல்லப்படக்கூடிய எலான் மஸ்க் என்பவர் கூட இதுல விதிவிலக்கு இல்லை. எலான் மஸ்க் என்பவர் என்ன சொன்னார்னு சொல்லி கேட்டா, பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக பல பதிவுகளை ஆரம்பத்தில் அவர் செய்து வந்தார். உலகத்தினுடைய பெரும் பணக்காரர், முதல் பணக்காரர் என்று சொல்லக்கூடிய மனிதர் எலான் மஸ்க். இன்னைக்கு எக்ஸ் என்கின்ற வலைதளம், ட்விட்டர் என்கின்ற வலைதளத்தை வாங்கி வைத்திருக்கக்கூடியவர், ஸ்பேஸ் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கக்கூடியவர், இந்த டெஸ்லா என்று சொல்லி எலக்ட்ரிக் கார்லாம் போகும்ல அந்த காரை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், உலகத்தில் பெரும் பணக்காரர், இன்னைக்கு முதல் இடத்துல அவர்தான் இருக்கிறார். அந்த மனிதர் ஆரம்பத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசினார் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரங்களை
பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நிறுத்தி கொண்டது. பல பில்லியன் டாலர்களை இழந்துவிட்ட அந்த அச்சத்தில் உடனடியாக அவர் எங்க போறாருன்னு சொல்லி கேட்டா, இஸ்ரேலுக்கும் போறார், பாலஸ்தீனத்துக்கும் போறார், ரெண்டு பேருக்கும் சரிசமமா பேசிக்கிறார், இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து விட்டு அந்த இடத்திலிருந்து வரார். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய பெரிய தலைவர்கள் அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். சமுதாயத்தில் பெரிய பெரிய அதிகாரம் மிக்கவர்கள் எல்லாம் அவரை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால், யார் இந்த யூதர்கள், எதற்காக இவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள் என்கின்ற கேள்வி இன்று வருகிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரபுகளுக்கு, அரபு முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அத்துமீறல்கள், அவர்களின் மீது நடத்தப்படக்கூடிய கொலைவெறி தாக்குதல், பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுகிறது, பச்சிளம் சிறுவர்கள், அதாவது பிறந்து 3 மாதம் கூட ஆகாத குழந்தைகள் அந்த மருத்துவமனையில் இருந்து எடுத்து செல்வதற்கு அனுமதிக்கப்படாததனால், அந்த குழந்தைகளை தூக்கி செல்வதற்கு அனுமதிக்கப்படாததனால், அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்குபேட்டர் என்கின்ற அந்த இன்குபேட்டர் பெட்டிக்குள்ளேயே இருந்து உணவு கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் பசியால் அந்த குழந்தைகள் செத்து போய் அந்த குழந்தைகளுடைய உடல் அழுகிய காட்சியை செய்தி சேனல்கள் வெளியிட்டது. எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம்! ஒரு குழந்தையை எந்த அளவிற்கு கண்ணியத்தோடு நம்ம பார்த்துக்கிறோம். அந்த குழந்தைகளை தூக்கி செல்வதற்கு கூட அனுமதிக்காமல், அந்த குழந்தைகள் இறுதி நேரத்தில் கதறி 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 உயிர்விட்ட குழந்தைகளுடைய பிணம் கூட அடக்கம் செய்ய அனுமதிக்கப்படாமல் பூட்டி வைக்க பெட்டியிலேயே இருந்த அந்த குழந்தைகளுடைய உடல்கள் அழுகி நாற்றம் எடுத்த சம்பவம் பாலஸ்தீனத்தில் சில நாட்களுக்கு முன்னால் நடந்திருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட 24,000 பேரில் 40% அதிகமானவர்கள் யார் என்றால் குழந்தைகள். ஒரு குழந்தை உடலில் அடிபட்டு கைகால் உடைந்து இரத்த சகதியாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையை கவனித்துக் கொள்வதற்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட உயிரோடு இல்லை. ஒரு குழந்தை இருக்குங்க, அந்த குழந்தையினுடைய காலில் ஒரு அடி, அது அழுகுது. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி அதை கவனித்துக் கொள்வீர்கள். அந்த குழந்தையுடைய அம்மா அந்த குழந்தையை பார்த்துக்கும், பெரியம்மா பார்க்கும், பாட்டி பார்த்துப்பாங்க, அப்பா பார்ப்பாரு, குடும்பமே சேர்ந்து அந்த குழந்தையை பார்த்துக்கும். அந்த குழந்தையினுடைய கால் வலி ஆறுகின்ற வரை அந்த குழந்தையை கவனித்துக் கொள்வதே வேலை என்று இங்க இருப்பாங்க. பெண்கள் தெரியும் குழந்தை எவ்வாறு கவனித்துக் கொள்கிறீர்கள் என்று. இப்படி ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு நடைபெறக்கூடிய ஒரு சிறிய பிரச்சனைக்கு குடும்பமே சேர்ந்து கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது அவ்வளவு எளிதில்லை என்று பேசிக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று காசாவில் கொல்லப்படக்கூடிய குழந்தைகளை, கால் கைகளில் அடிபட்ட குழந்தைகளை, கைகால் உடைந்து மண்டை உடைந்து இரத்த சகதியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்கு அந்த குழந்தையின் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கூட இல்லை. ஒரு 7 வயது குழந்தை ஒரு 4 வயது குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு போய் அது பார்த்துக் கொள்கிறது. அந்த 7 வயது 4 வயது குழந்தையினுடைய தாயும் தந்தையும் கொல்லப்பட்டு விட்டார்கள், பாட்டியும் தாத்தனும் கொல்லப்பட்டு விட்டார்கள், யாருமே உயிரோடு இல்லை. இப்ப அந்த குழந்தையை யாரு பார்த்துப்பா? அந்த 3 வயசு குழந்தைய 7 வயசு குழந்தை தான் பார்த்துக்கணும். அதான் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய வயதிலேயே மூத்த குழந்தை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலில் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலேயே பட்டினி நிறைந்த, அதிகம் நிறைந்த இடமாக பாலஸ்தீனம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது, இன்னைக்கு இந்த குண்டு போட்டு சாகடிப்பதனால் மரணிப்பவர்களை விட பசி பட்டினியினால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்று பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், இந்த அநியாயங்களை ஏன் செய்கிறீர்கள் என்று இஸ்ரேலுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடியவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள் என்றால், நீக்கப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன? உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள் கூட அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க முடியவில்லை என்றால் இங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியே நீங்க இந்தியா பக்கமாக, இந்தியாவில் இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தல்கள், இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இந்தியா கூட்டணியில் யார் இருக்கா? காங்கிரஸ் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க,
கெஜ்ரிவால் இருக்கிறாரு. இப்படி பல கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி இந்த தேர்தலில் 5 மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சில சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தெலுங்கானாவை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலும் தோற்றுவிட்டது. இப்ப மீதி இருக்கக்கூடிய 4 இடங்கள் இருக்குல்ல, அதுல தேர்தலில் ஜெயிச்சு வந்த உடனே செய்த வேலை என்ன? சத்தீஸ்கர் என்கின்ற மாநிலத்தில் ஜெயிச்சு வந்த உடனே செய்த வேலை என்ன? மத்திய பிரதேசம் என்கின்ற மாநிலத்தில் ஜெயிச்சு வந்த உடனே செஞ்ச வேலை என்ன? முதல்ல செஞ்ச வேலை கறி சாப்பிடுவதை தடை செய்கிறோம். இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொது இடங்களில் கறி அறுப்பதை நாங்கள் தடை செய்கிறோம். எவ்வளவு முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சத்தீஸ்கர்ல இஸ்லாமியர்களினுடைய கடைகள் மட்டும் பார்த்து கிட்டத்தட்ட 50 கடைகள் இடிக்கப்பட்டு இருக்கிறது. உத்தராகண்ட் என்கின்ற இன்னொரு மாநிலத்தில் இந்த இடத்திலிருந்து நீங்க சீக்கிரமா கிளம்பி போயிருங்க, இல்லை என்றால் உங்களுடைய கடைகள் இடிக்கப்படும், அப்புறம் உங்களுக்கு ஆகக்கூடிய காரியத்திற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உத்தராகண்ட் என்கின்ற மாநிலத்தில் இருக்கு. உத்தராகண்ட் என்கின்ற மாநிலத்தில் இன்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வேலைகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. முழுமையாக கொண்டு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் மனதில் இஸ்லாமியர்களை குறித்த வெறுப்பு என்பது விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் நடந்த பல விஷயங்கள் உங்களுடைய கண்களுக்கு வந்திருக்கும். திரிப்தா தியாகின்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஆசிரியை, அந்த பெண் ஆசிரியை தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்து ஒரு சிறுவனை அடிக்க சொல்றார். ஒவ்வொரு பையனா வந்து அந்த பையனை அடிச்சுட்டு போறான். அடி வாங்கக்கூடிய பையன் முஸ்லிம், அடிக்கக்கூடிய சிறுவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள். அந்த பெண் என்ன வார்த்தையை பதிவு செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முஸ்லிம்கள் இவ்வாறுதான் தாக்கப்பட வேண்டும், அவர்கள் சரியாக படிப்பதில்லை, ஆகவே நான் இந்துக்களை விட்டு அடிக்கிறேன். எப்படி உங்களால் சொல்ல மனம் வந்தது? ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில் மதம் சார்ந்து பேசுவதற்கு ஒரு ஆசிரியைக்கு எவ்வாறு மனம் வந்தது? ஆனால் பேசுகிறார்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய தப்பாவே தெரியல. தமிழகத்தில் இந்த மாதிரி இல்ல, இறைவனுடைய அருளால. உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருக்குது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் தானே இருக்கு, நாம் இந்தியாவில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. சேத்தன் சிங் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ரயில்வே புரொடக்ஷன் போர்ஸினுடைய ஒரு கான்ஸ்டபிள் ஜெய்ப்பூரில் இருந்து மும்பை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு ட்ரெயின். இந்த சேத்தன் சிங் என்று சொல்லக்கூடியவர் திடீரென்று தன் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வைத்து தாடி வைத்த முஸ்லிம்களா பார்த்து கொள்றார். பேரை கேட்டு கேட்டு காலை ஒரு 5 மணி கிட்ட ஒவ்வொருவரையாக சுட்டுக் கொள்கிறார். சுட்டு கொன்று விட்டு அவர் அந்த இடத்தில் இருந்து பேசக்கூடிய பேச்சு தான் மிக முக்கியமான பேச்சு. என்ன பேச்சு அவர் சொல்லுகிறார் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறதா இருந்தா மோடிக்கு யோகிக்கு ஓட்டு போடு, இல்லையா செத்து போயிரு, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் சாகடிக்கிறாங்க. இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. எப்படி அவரால் அதை செய்ய முடிஞ்சது? எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்கள் போலீஸ்காரர்கள், அந்த ரயில்வே போலீஸ் போர்ஸ்ல இருக்கக்கூடியவங்களும் கூட. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அந்த இஸ்லாமியர்கள் ஏதாவது தவறு செஞ்சாங்களா, திருடினாங்களா? உங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஆயுதம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்காக, தடுத்து நிறுத்துவதற்காக. எப்படி அவரால் அதை செய்ய முடிந்தது? நீங்கள் சற்று யோசித்து பார்த்தால், எவ்வாறு உலகத்தில் இன்னைக்கு யூதர்களுக்கு எதிராக பேசவே முடியவில்லையோ அதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதோ அதே மாதிரியான ஒரு அரசியல் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல். அங்க எதை பேசினாலும் நீங்க யூதர்களுக்கு எதிராக பேசிட்டேன்னு சொல்லி எப்படி வாயை அடைக்கிறார்களோ அதே மாதிரி இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். எதிர்த்து நீங்கள் கேள்வி எழுப்பிவிட்டால் உங்களை ஆன்டி இந்தியன் என்று சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம் என்பது இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. திட்டமிட்டு தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. நாமெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம நல்லா தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. இன்னைக்கு மக்கள் எந்த விஷயங்களை குறித்து பேச வேண்டுமோ அந்த விஷயங்களை குறித்து எல்லாம் பேசாமல் வேறு வேறு விஷயங்களை குறித்து பேசுவதற்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலை என்ன?
இந்தியா இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து கொண்டு இருக்கிறது? இந்தியா இன்னைக்கு படு மோசமான ஒரு சூழலில் இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்திற்கு உரியவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு படு மோசமான வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கு. வேலை இல்லை இன்னைக்கு, இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமான வேலையில்லா திண்டாட்டம். இந்த இத்தனை வருட ஆண்டு காலத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்னைக்கு வரையும் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம். ஆர்மியில வேலைக்கு ஆளை எடுப்பதே கிடையாது. அக்னி வீர்னு சொல்லிட்டு டைம் பாஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு என்று சொல்லி ஆட்கள் எடுத்து ட்ரெயின் செய்யப்பட்டு அவங்க அனுப்பப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வேலையில்லா திண்டாட்டம் என்பது இன்னைக்கு இருக்கு. இந்தியாவுடைய கடன் பல கோடி ரூபாய்கள் இன்னைக்கு அதிகமாயிருக்கு. இன்னி வரை 169 லட்சம் கோடி ரூபாய் வெறும் கடனாக மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. மோடி அவர் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வரையும் ஏற்கனவே இருந்ததை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. பெட்ரோல் விலை எல்லாத்தையும் குறைச்சிருவோம் சொல்லி சொன்னாங்களே, அந்த பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருக்க. இன்னைக்கு பெட்ரோல் விலை விண்ணை முட்டி கொண்டுதான் இருக்கு. 100 ரூபாயை வரை இன்னைக்கு வந்து தொட்டுடுச்சு. ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போட்டுவோம் சொல்லி சொன்னாங்களே, போட்டுட்டாங்களா? இல்ல, அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசை எல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பேங்க் எடுத்துரும். கேஸுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மானியம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மானியத்தை வாங்கினவங்க இந்த கூட்டத்தில் யாருமே கையை தூக்க முடியாது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. போன மாசம் உங்களுக்கு எவ்வளவு மானியம் போட்டாங்க? 23 ரூபாய். எவ்வளவு பெரிய தொகை! 3 ரூபாய் எவ்வளவு பெரிய தொகை! இப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. பல பேருக்கு அதுவும் வருவது இல்லை. கேஸ் மானியம் போடுறேன்னு சொல்லி சொன்னாங்க, அது இன்னைக்கு போடப்படுவதில்லை. கேஸினுடைய விலை பெரிய அளவிற்கு உயர்ந்து இருக்கிறது. தோரம் பருப்பு உயர்ந்து இருக்கிறது, வெங்காயம் உயர்ந்து இருக்கிறது, தக்காளி உயர்ந்து இருக்கிறது. மனுஷன் வாழவே முடியல. இன்னைக்கு ஒரு 200 ரூபாயை சம்பாதித்து விட்டு வீட்டுக்கு இன்னைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நினைக்க முடியல. பால் பாக்கெட்டுடைய விலை பெரிய அளவுக்கு இருக்கு. நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் அவர்களுடைய பேச்சில் சொல்வதாக இருந்தால், பால் விலை பதற வைக்கிறது, கேஸ் விலை கதற வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, காய்கறி விலை கதற வைக்கிறது. அப்படி இருக்கு. நீங்க மனுஷனால வாழ முடியல. ஸ்கூல் ஃபீஸ் ஐயோ லட்சக்கணக்கில் கட்ட வேண்டியதா இருக்குது. ஸ்கூல்ல புக்கு, நோட்டு, பேனா, பென்சில் வாங்கி கொடுத்தே நான் சம்பாதிக்கிறதெல்லாம் போகுது என்று புலம்பக்கூடிய அளவிற்கு நீங்க எல்லா பொருளுடைய விலையும் கூடி இருக்கு. விலை எல்லாத்தையும் நாங்க குறைச்சிடுவோம் அப்படின்னாரு ஒருத்தர். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னாரு. இதுதான் வேலை கொடுத்த லட்சம். இன்னைக்கு வேலை கொடுத்த லட்சம் என்ன? 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னா ஒருத்தருக்கு வேலை கொடுக்கல. இருக்கிறவங்க வேலை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவை பார்த்தாலே உலகமே பயப்படும், விஸ்வ குருவாயிடுவோம் என்று மிரட்டினார். தம்மாத்தூண்டு நாடு மாலத்தீவு. மாலத்தீவுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு எங்க இடத்துல இருந்து காலி பண்ணி போயிரு. இந்தியா எங்க கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அசிங்கமா பேசுவா. யாரு? இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி. அந்த பேசினா நமக்கு அவமானமா இருக்கு. இந்தியாவை பத்தி அவமானமா பேசுறான்ல. இன்னைக்கு நீ இருக்க பிரதம மந்திரியா, நாளைக்கு வேற ஒருத்தர் அவன் இந்தியாவை பத்தி அவமானமா பேசுறான். அவன் என்ன சொல்றான்? நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணாத, இந்தியாவில் இருக்கவங்க எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாத, ஓ நாடை பத்தி எனக்கு தெரியாதான்னு சொல்லி மாலத்தீவு இவ்வளவு நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சூழல் இருக்கு. மாலத்தீவு என்கின்ற பகுதியில் ஃபுல் கண்ட்ரோல சைனா வைத்துக் கொண்டு இருக்கிறது. மாலத்தீவு அவங்க கையில போயிடுச்சு. இந்தியாவுக்கு பக்கத்துல ஒரு நாடு நேபாளம் சொல்லி சொல்லுவாங்க. அது இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான நாடு. அது உலகின் முதல் இந்து நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடும் கூட இன்னைக்கு சீனாவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. பர்மா சீனாவுக்கு நெருக்கமாக இருக்கு. பங்களாதேஷ் சீனாவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. பாகிஸ்தான் சீனாவுக்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடும் சீனாவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல 1000 கிலோமீட்டர்களை சீனா எடுத்துட்டு போயிட்டான். இவர் யார்? இவர் என்ன சொன்னாரு? நாங்க விஸ்வகுரு, 56 இன்ச் எங்களுக்கு. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நாங்க? எங்களை பார்த்தா ஊரும் பயப்படும், உலகமும் பயப்படும் என்று சொன்ன நிலை மாறி இன்னைக்கு இந்தியாவை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழல், ஒரே போட்டோஷாப் எடுத்துக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நிலை. ஆனால் இதை பற்றி நாம் இன்னைக்கு பேசுறோமா? இதை பற்றி நாம பேசல. உலகமே இன்னைக்கு எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது? அயோத்தியில ராமர் சிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசல.
பேசுவதற்கு பக்கம் பக்கமா இருக்கு. போலீஸ்க்கு சொன்ன மரியாதைக்காக பேசாம இருக்கிறோம். தமிழ்நாட்டில் பேசப்படுறது இல்ல. இன்னைக்கு இந்தியாவே அதை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கு. பெரிய சாதனை செய்து விட்ட மாதிரி. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதற்கு பின்னாடி நீங்கள் செய்த துரோகம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தீர்ப்பில் இருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், அதையெல்லாம் பற்றி பேச போவதில்லை, பேசவில்லை. ஆனால் அதைத்தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம இப்ப பட்டியல் போட்டோம்ல, விலைவாசி உயர்வை பத்தி பேசல, இந்தியா படு மோசமான பாதாள சூழல் இருப்பதை குறித்து பேசல, இந்தியா வாங்கி வச்சிருக்கக்கூடிய 169 லட்சம் கோடியை குறித்து பேசவில்லை, வேலை இல்லாமல் இளைஞர்கள் படக்கூடிய துன்பங்களை பற்றி பேசவில்லை, பதற வைக்கக்கூடிய பெட்ரோலை பற்றி பேசவில்லை, கதற வைக்கக்கூடிய காய்கறியை பற்றி பேசவில்லை. இன்னைக்கு மக்கள் எல்லாம் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? வேறு உலகத்தில் இன்னைக்கு இந்தியாவை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இது மாதிரி நடக்குது? எவ்வாறு அவர்களை இவ்வாறு வைக்க முடிகிறது? ஒண்ணுமே செய்யலையே. 2019 தேர்தல் நடக்குது, உலகமே சொல்லிச்சு கண்டிப்பா பிஜேபி ஜெயிக்காதுங்க. அவன் சொன்னதுல ஒண்ணுமே செய்யலங்க. மல்லையாவை அங்கிருந்து இழுத்துட்டு வந்துருவேன், இவன் அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்துருவேன். எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இங்க வந்தா சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் இங்க வந்துரும் சொல்லி சொன்ன. சுவிஸ் பேங்க்ல இருந்த காசுல வந்துருச்சு, அன்னைக்கு வரல. அப்ப எப்படி 2019 ஜெயிச்சாரு? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம் வச்சு ஜெயிச்சாங்க. 2024 எப்படி ஜெயிக்க போறாங்க? அதே இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். என்னங்க நீங்க தெலுங்கானால ஜெயிச்சாங்கல்ல காங்கிரஸ், அவங்க அப்ப இவிஎம் வச்சு தான் ஜெயிச்சாங்களா? அது கரெக்டா ப்ரோக்ராம் பண்றாங்க, சந்தேகமே வராத அளவுக்கு ப்ரோக்ராம் பண்றான். 500 சொச்ச தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிச்சாலும் சந்தேகம் வந்துரும்ல. அப்ப மெஜாரிட்டியா வருவதற்கு என்ன ஜெயிக்கிறதுக்கு தேவையோ அதை மட்டும் கரெக்டா ஜெயிக்க வைக்கிறான். டிடிவி தினகரன் கூட கேட்டார், ஏங்க நாங்க ஒரு தொகுதியில இருந்தோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்டு, அந்த வார்டுல அவர் சொன்னது எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்ல, மொத்தம் இருக்கிறது ஒரு 50 இருந்து 60 வாக்குங்க. என்னுடைய ஆளுக்கு ஒரு வாட்டு கூட போடல. ஏங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முகவர் கூட ஓட்டு போட்டிருக்க மாட்டானே. எப்படி போச்சு? பதில் தெரியல. தென்சென்னை என்கின்ற பகுதியில் அதே மாதிரி மொத்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1 லட்சத்தி சொச்சம். ஆனால் பதிவான ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 1,20,000 மேல. 15,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா பதிவாயிருக்கு. எப்படி? தெரியல. ஒரு நிறுவனம் ஆய்வு செய்கிறது. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காக ஒரு நிறுவனம் வேலை செய்கிறது. என்ன வேலை செய்கிறது? இதுவரையும் தயாரிக்கப்பட்ட ஓட்டிங் மிஷினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இத்தனை லட்சம். இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டிங் மிஷினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இத்தனை லட்சம். ரெண்டு மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல. இவ்வளவு தயார் செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு விற்கப்பட்டிருக்குது. ஆனா எக்ஸ்ட்ராவா எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான ஓட்டிங் மிஷின் இருக்குது. இந்த 10 லட்சம் ஓட்டிங் மிஷின் எங்க? தெரியல. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இந்திய நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்திய நாட்டினுடைய பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம், இந்திய நாட்டினுடைய பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய ஓட்டிங் மிஷின் 10 லட்சத்துக்கும் அதிகமாக எங்க இருக்குன்னே தெரியல. அது எங்க தெரியுமா இருக்குது? திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிஜேபி ஒரு ஹோட்டல் ரூம்ல இருப்பாரு, அந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு 10 ஓட்டிங் மிஷின் இருக்கும். இந்த வேளச்சேரி தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா, அப்ப திடீர்னு பைக்ல ஒரு 4 ஓட்டிங் மிஷின் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தேனி தொகுதி இருந்துச்சு பாருங்க, அந்த தேனி தொகுதிக்கு திடீர்னு ஒரு 5 ஓட்டிங் மிஷின் வரும். எங்க இருந்து வந்துச்சு? கோயம்புத்தூர்ல இருந்து வந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து எதுக்கு தேனிக்கு வந்துச்சு? பதிலே இருக்காது. மதுரையில இந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு ஒரு அரசு அதிகாரி ஃபுல்லா லாக் பண்ணி சீல் பண்ணி திறக்கவே முடியாம எல்லா பக்கத்துல இருந்து கேமராக்கள் வச்சு சுத்தி சுத்தி பல அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் அதிகாரி உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஓட்டிங் மிஷின் தொட்டு தொட்டு ரோவ் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? என்ன மால் ஃபங்க்ஷன் பண்ணாங்க? தெரியாது. பீகார் என்கின்ற ஒரு இடத்துல பட்டனை அவங்க பிரஸ் பண்ணவே இல்லையா, திடீர்னு அடுத்த சத்தம் வருது, யாரோ வெளியே ரிமோட்ல இருந்து பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஊரே சேர்ந்து சத்தம் போடும். அதுக்கு என்ன நடந்துச்சு? தெரியாது. ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த காவல்துறை அதிகாரி என்ன செஞ்சாருன்னு சொல்லி கேட்டா, நான் ஓட்டு போட போனேன், நான் ஒரு பட்டனை பிரஸ் பண்ணேன், நான் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு நேரா இருக்கக்கூடிய லைட் எரியாம வேற ஒரு லைட் எரியுது, இந்த ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த காவல்துறை அதிகாரி சொன்ன உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரி சொன்னாரு, ஓகே நீங்க சொன்னதை ரிட்டன்ல எழுதி கொடுங்க, நான் உங்க புகாரை ஏத்துக்கிறோம். ஒரே விஷயம்,
நீங்க சொன்னது உண்மையாக இருந்தால் இந்த ஓட்டிங் மிஷின் சரி செய்யப்படும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கல, அதான் உங்களுக்கு நடந்துச்சு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 15,000 ஃபைன், இல்ல 6 மாசம் உங்களுக்கு ஜெயில போட்டுருவோம். எனக்கு எதுக்குங்க எக்கடா கேட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டார். புகார் ஒண்ணு சொன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வழி இல்லை, உனத்துக்கு ஜெயில போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டல். நாங்க அறிவியல்ல பெரிய அளவுக்கு முன்னேறிட்டோம், நாங்க என்னெல்லாமோ செஞ்சிட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்க இன்னும் எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறோம் தெரியுமா என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை முதலில் அறிமுகப்படுத்திய ஜெர்மனி இதை கைவிட்டு விட்டது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்களுக்கு வேணாம்னு சொல்லி ஜெர்மனி இதை கைவிட்டு விட்டது. உலகினுடைய டெக்னாலஜி ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அதை பயன்படுத்துவதில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய பல எலக்ட்ரானிக் விஷயங்களை தயாரித்து அனுப்பக்கூடிய ஜப்பான் பயன்படுத்துவதில்லை. உனக்கு எதுக்குப்பா? ஏன்னா அதுக்கு எங்களுக்கு பின்னாடி சில காரியங்கள் இருக்கு. அப்துல் கலாமினுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்த சகோதரர் சொல்றாரு, இது கண்டிப்பாக இதுல ஏமாற்று வேலை செய்ய முடியும். அதில் இருக்கக்கூடிய அந்த ரோம் என்று சொல்லக்கூடியதை அழித்து விட்டு கண்டிப்பாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல திருட்டு வேலைகளை செய்ய முடியும். அதை குறித்து யாரும் பேச மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம எதை குறித்து பேச வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பேச வேண்டிய விஷயம் வேறு, ஆனால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் வேறு. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்களை வைத்துக் கொண்டு மக்கள் எந்த பக்கம் சிந்திக்க வேண்டும், எதை குறித்து பேச வேண்டும், ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்களும் உங்களுடைய நண்பரும் டீ குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எதை குறித்து நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்பதை இந்த மொபைல் போன் இன்னைக்கு தீர்மானிக்குது. அந்த மொபைல் போனை யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார்? பிஜேபி கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய ஆதிக்க சக்திகள் கைகளில் வைத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம சும்மா சொல்லல. சமீபத்தில் கர்நாடகால ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய ஓட்டு வித்தியாசம் வெறும் 1.8% தான். மங்களூர் என்று சொல்லக்கூடிய கோஸ்டல் கர்நாடகா பகுதியில் பெரும்பான்மையான இடங்களை பிஜேபி வெற்றி பெற்றது. கொலை குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட பல எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. எப்படி என்று உலகின் தலை சிறந்த பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் என்கிற நிறுவனம் ரகசியமாக ஆட்களை அனுப்பி வேலை செய்து பார்த்தால் அவங்க சொல்றாங்க, பெரிய அளவிற்கு பிரம்மாண்டமான வாட்ஸ்அப் தளங்களை வச்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் இதற்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். 10 லட்சம் பேர் இதற்காகவே உட்கார்ந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவதற்கென்று 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அங்கே ஒரு பாட்டீல் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அந்த பாட்டீல் என்று சொல்லக்கூடியவர் சொல்றாரு, என்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில், அவர் சொல்றாரு, என்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் 6 வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 120 மெசேஜ் வருது. 120 மெசேஜ் எப்படி வருதுன்னு சொல்லி கேட்டா, முஸ்லீம் மோசமானவன், முஸ்லீமை எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கிறான், முஸ்லீம் மிகப்பெரிய அயோக்கியன், முஸ்லீம் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகி, திப்பு சுல்தான் எப்படிப்பட்ட மோசமானவன் தெரியுமா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை, இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் என்று தொடர்ச்சியாக 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 பொய்களை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று யாரோ எங்கோ எவனையோ கொலை செய்வதை போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வாறு இந்துக்களை கொள்கிறார்கள், இங்கே இந்துக்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று செய்திகளை பரப்பினார்கள். பெரிய அளவில் இது வடநாட்டில் நடக்கிறது, கர்நாடகாவில் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பொய் பொய் பொய், தொடர்ச்சியாக பொய். பொய்யை சொல்லி அவங்க சாதித்தது என்னவென்றால், வெறும் 10ஆம் வகுப்பு படித்து 20 வயதையான பூஜாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் அஸ்த்ரா என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை வைத்துக் கொண்டு மங்களூர் என்கின்ற பகுதியில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியவராக மாறினார். அந்த அஸ்த்ரா என்று சொல்லக்கூடியவர்களுடைய போட்டோக்களை, அஸ்த்ரா என்று சொல்லக்கூடியவருடைய வாட்ஸ்அப் மெசேஜ்களை அந்த நாட்டினுடைய முதல்வரே எடுத்து பதியக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வல்லமை படைத்தவராக இருந்தால், ஒரே விஷயம் அவர் கையில் இருப்பது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். நாம் இதை சாதாரண விஷயம் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மக்கள் சமூக வலைதளங்கள்ல தான் முழுமையாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பத்திரிகையை பார்த்து, ஒரு நியூஸ் சேனலை பார்த்து ஒரு செய்தியை தெரிந்து கொள்வதை விட மொபைல் போனை பார்த்து தான் செய்தியை தெரிந்து கொள்கிறார்கள்.
அந்த செய்தி உண்மையா பொய்யான்லாம் தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு நேரம்லாம் கிடையாது. வரக்கூடிய செய்தியை பார்ப்பாங்க, அடுத்த செய்திக்கு போயிடுவாங்க, வியாபாரத்தை பார்ப்பாங்க, படிப்பை பார்ப்பாங்க, அடுத்தடுத்த வேலையை பார்த்து போயிடுவாங்க. ஆனால் தொடர்ச்சியாக உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களை குறித்து தவறாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 1-2 சமீபத்தில் நடந்ததை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குண்டு வெடிப்பு கேரளாவில் நடந்துச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கேரளாவோட குண்டு வெடிப்பு நடந்த அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் என்ன பேசப்பட்டது என்றால், இந்த குண்டு வெடிப்புக்கு காரணமானவர்கள் களமச்சேரி என்கின்ற இடத்துல முஸ்லீம்கள் என்று வடநாட்டு மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிருச்சு. வடநாட்டு மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்கக்கூடியவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு பின்னர் யார் இருக்கிறாங்க தெரியுமா? ISIS, அல் குவைதா என்று பேசுறார். ஆனால் குண்டு வெடித்து சில மணி நேரங்களில் டாமினிக் மார்டின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் ஒரு Facebookல லைவ் பண்றார். அந்த கேரளாவில் களமச்சேரியில் ஜெகோவா விட்னஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சர்ச்சில் குண்டு வைத்தது நான் தான் வைத்ததற்கான காரணம் இதுதான் என்று சொன்னதற்கு பிறகுதான் அந்த விஷயம் அடங்கிச்சு. குண்டு வெடிச்சு அடுத்த 5வது நிமிஷம் இங்க இருக்கக்கூடிய யூடியூப் காரனுக்கு, இங்க இருக்கக்கூடிய Facebookல இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரியுது? அங்க இருக்கக்கூடிய கேரளா டிஜிபிக்கு தெரியல, அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு தெரியல, அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு தெரியல. உனக்கு எப்படி தெரியுது? அவனுக்கு தெரியாது. அவனுடைய அஜெண்டா என்ன? என்ன பிரச்சனை நடந்தாலும் தூக்கி முஸ்லிம் தலையில போடு. நீலகிரியில ஒரு பெரிய ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று நடந்துச்சு. ஒரு பெரிய ராணுவ அதிகாரி ஒருவர் இறந்துட்டார். இறந்த அடுத்த நிமிஷம் இதற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க பரப்புற. அதற்கு பிறகு 2 நாள் கழித்து மத்திய அரசாங்கம் சொல்லுது இதற்கு பின்னாடி யாரும் இல்லை. ஒரிசாவில் ஒரு பெரிய ரயில் விபத்து நடக்கும். விபத்து நடந்த உடனே அதுக்கு பின்னாடி இதில் இஸ்லாமிய ஸ்டேஷன் மாஸ்டருடைய தவறு. மணிப்பூர்ல சில பெண்கள் நிர்வாணமாக நடத்தி கொண்டு வரப்படுவார்கள். இதை செய்தது யார் தெரியுமா? முஸ்லீம். இப்படி தொடர்ச்சியாக லட்சக்கணக்கில் பொய்கள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கு. சொல்லப்பட்ட 2வது நாள் சொன்ன நியூஸ் சேனலை அதை மாத்திரும். சாதாரண நாள் இல்ல, பெரிய நியூஸ் சேனல், ANI மாதிரியான பெரிய நியூஸ் சேனல்கள் இந்த செய்திகளை பதிய வைக்கிறார்கள். பதிய வைத்த சில நிமிடங்களில், சில மணி நேரங்களில் இது பொய் என்று நிரூபிக்கப்படுகிறது. ஒரு நாள் அதை நீக்கிறான். ஆனால் நீக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த செய்தி மக்கள் மத்தியில் நின்று விடுகிறது. எப்படி அளிக்கிறது? மக்களுக்கு நேரமே இல்லை. ஒன்னையும் பார்த்து சரி செய்து திருத்துவதற்கு நேரமே இல்லை. ஆனால் நமக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறைகள் இங்கே நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, இதை நம்ம சாதாரணமாக எடுத்து கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியலை தீர்மானிக்கக்கூடியதாக சமூக வலைதளங்களும் மீடியாக்களும் இன்னைக்கு மாறிடுச்சு. உங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக மோசமான விஷயங்கள் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. இளைஞர்களாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. பெண்கள், தாய்மார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்கொள்வதற்கு என்ன செய்கிறீர்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் இதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. எதை குறித்தும் கவலைப்படுறதே கிடையாது. அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. வெந்ததை சாப்பிட்டோம், விதி வந்தால் செத்தோம் என்று சொல்வாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை மற்றவர்களுடைய கைகளில் கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு சென்று விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆமாங்க, கரெக்ட். அதனால தான் நாங்க சம்பாதிக்கிறோம். 15 மணி நேரம் 16 மணி நேரம் விழுந்து வியாபாரம் பண்றோம். பிள்ளைங்களுக்காகத்தான் சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். நீங்கள் சேர்த்து வைத்த பணம் பயன் தராமல் போய்விடும். பணம் பயன் தர போவது இல்லை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல வேறு எது? தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலை. இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலமாக அரசியலையே மாத்துறாங்கன்னு சொல்லி சொல்றோமே. இந்த வாட்ஸ்அப்ல பிஜேபி என்கின்ற இந்த அமைப்பு எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறான்? வாட்ஸ்அப்னு சொல்லி ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷமே இந்தியாவில் சுமார் 50 கோடி பேர் வாட்ஸ்அப்ல இருக்கிறான். 50 கோடி பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்தில்
காலகட்டத்தில் பிஜேபியால் செய்ய முடிந்ததை வேற எந்த கட்சியாலும் செய்ய முடியவில்லை என்றால் காரணம் அந்த டெக்னாலஜி வந்த உடனேயே அதை கேப்சர் பண்ணக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் தெரிந்தவனை வைத்திருக்கிறான். இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது, இஸ்லாமியர்களுடைய குரல் வெளியே ஒலிக்கவே இல்லை. நீங்கள் போடக்கூடிய யூடியூப் வீடியோ, நீங்கள் கதறக்கூடிய கதறல் சத்தம், நீங்கள் பதிவு செய்யக்கூடிய கமெண்ட்டுகள் காணாம போயிடுது. ஏன்னா பேஸ்புக்கு ஓனர் ஒரு யூதன், யூடியூபுக்கு ஓனரும் ஒரு யூதன் தான். இன்னைக்கு உலகம் பேஸ்புக் இல்லாமல் யூடியூப் இல்லாமல் இயங்க முடியாது, வாட்ஸ்அப் இல்லாமல் இயங்க முடியாது. வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப் இப்ப எல்லாத்தையும் கையில் யார் வைத்திருப்பது? யூதர்கள் வைத்திருக்க. அப்ப யூதர்கள் தங்களுக்கு எதிராக எப்படி பேச உங்களை அனுமதிப்பார்கள்? அனுமதிப்பது இல்லை. அப்ப நாம எங்க தவறு செய்கிறோம் என்றால், நாம வழக்கம் போல வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நம்மை மாற்றிக்கொள்ள நாம பழக வேண்டும். சுற்றி எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குது, அதை குறித்து நாம் அறிந்து கொள்வதே இல்லை. இன்னைக்கு இந்த நம்மை சுற்றி இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, ஆனால் இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் படித்த இடத்தில் சிலர் இருக்கிறாங்க. அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள், ஆனால் மோடி ஒரு சிலரை பார்த்து பயப்படுகிறாரு. அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமா? இல்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக டி.ஒய். சந்திரசூட் இருக்கிறார். அவர் மணிப்பூர் விவகாரத்தில் ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்ட உடனேயே அலறி அடித்துக் கொண்டு மோடி பதில் சொன்னாரு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக முஸ்லிம்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நீதிபதியா இருக்கிறோமா? நம்ம சஞ்சீவ் பட் என்று ஒரு போலீஸ்காரர் கேட்ட கேள்வியினால் தான் 2002 கலவரத்தை குறித்து உலகத்திற்கு வெளியே தெரிந்தது. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. எத்தனை முஸ்லிம் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறோம்? இருக்கிறோமா? இல்ல. அந்த 2002 கலவரம் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த கலவரத்தை தடுக்கக்கூடிய இடத்தில் இருந்த சில போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் கைகளில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில துப்பாக்கியை வைத்து நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களை காப்பாற்றினார்களே, அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்களாக எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறோம்? இருக்கிறோமா? இல்லை. உங்களுக்கு எதிராக நடந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை உலகத்தில் பதிய வைப்பதற்கென்று கஷ்டப்பட்டு எழுதினார்களே சில பத்திரிகைக்காரர்கள், அந்த பத்திரிகைக்காரர்களாக எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறோம்? இருக்கிறோமா? இல்லை. இந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்காக சமூக செயல்பாட்டாளராக களத்தில் நின்று எது நடந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு நியாயத்தை பெற்றுத் தருவோம் என்று களத்தில் நின்று பணியாற்றுகிறாரே தீஸ்தா ஸ்டால்வத் என்கின்ற ஒரு பெண்மணி, அப்படிப்பட்ட படித்த சமூக செயல்பாட்டாளராக எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறீர்கள்? இல்ல. இப்ப இந்த திசுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சிரமங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நன்றாக சட்டத்தை, சமூகத்தை படித்த ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக, சமூக விஞ்ஞானிகளாக எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறோம்? இல்லை. ஒருத்தரும் இல்லை. அப்ப என்ன செய்வது? நம்மை நாம மாற்றிக்கொள்வதற்கு எத்தனிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களின் நிலை படுமோசமாக இருக்கிறது. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். 2024 தேர்தல் ரிசல்ட் தெரிய போவதில்லை. அதற்கு முன்னாடி உங்களை, உங்களுடைய சமுதாயத்தை கல்வியை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி செலுத்துவதற்கான வேலையை நாம் செய்யணும். ஏங்க 2024 வந்துருச்சா? 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருக்கணும், செய்யல. இப்பவாவது செய்யுங்க. இன்னைக்காவது செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எதை குறித்து எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க எந்த நேரம் பார்த்தாலும் டிவியில உட்கார்ந்துட்டு மெகா சீரியலை பார்த்து அழுதுகிட்டு இருப்போம். அந்த நிலையெல்லாம் தாண்டிட்டீங்க. எவ்வாறு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தாங்கள் இறக்கக்கூடிய நிலையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லிவிட்டு சாகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி நீங்கள் இறங்க வேண்டிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தலையின் மீது குண்டு விழக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் எவ்வாறு ஒரு கூட்டம் இருக்கிறதோ அவ்வாறு அஞ்சாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தங்களுடைய உயிர் பிரிந்துவிடும் என்கின்ற நிலையிலும் கூட தங்களுடைய பிள்ளைகளை அச்சமில்லாமல் வளர்க்கிறார்களே அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள், அப்படிப்பட்ட அச்சமில்லாத சகோதரிகளாக வளர வேண்டிய இடத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கல்வியை பெற வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உடனே கல்வின்னு சொன்ன உடனே எல்லாம் ஒண்ணு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அது மட்டுமில்லை, இஸ்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. இஸ்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்க. வெறும் கல்வியை மட்டும் வைத்துக் கொண்டு மார்க்கம் இல்லை என்றால் ஒரு பயனும் இல்லை. அந்த ஒரு நிலையை நோக்கி நாம் நகரணும்.
இன்னைக்கு எவ்வாறு உலகம் பாலஸ்தீனத்தை பார்த்து வியக்குது? எல்லா கட்டிடங்களும் இடிந்து விழுந்து கிடக்கிறது. கட்டிட இடிபாடுகளுக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கிடக்கின்றது. மருத்துவமனைகள் இல்லை, உண்பதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, மருத்துவம் பார்ப்பதற்கு எந்த விதமான மருத்துவமனைகளும் இல்லை. எந்த நேரத்தில் தலையில் குண்டு விடுமோ என்கின்ற ஒரு நிலை. ஆனால் அவன் சொல்கின்றான், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், வேற எவனும் எனக்கு தேவை கிடையாது. அரபு நாட்டினுடைய உதவி தேவையில்லை, உங்களுடைய பணம் தேவையில்லை, உங்களுடைய பொருளாதாரம் தேவையில்லை, இறைவன் எங்களுக்கு போதுமானவன் என்று அந்த கூட்டம் சொல்கிறது. அந்த தைரியத்தை தந்தது எது? மார்க்க அறிவு. கண்களுக்கு முன்னால் நூற்றுக்கணக்கானவர்களை பழிமுடித்து விட்டதற்கு பிறகும் கூட களத்தில் நின்று பத்திரிகையாளராக பணி செய்கிறானே அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகத்தினுடைய ஒரு செய்தியாளர், குடும்பத்தை சார்ந்த பல பேர் செத்து கிடக்கிறார். செத்து கெடுத்தவர்களுக்கு முத்தம் கொடுத்து விட்டு அடித்து தன்னுடைய மைக்கை தூக்கிட்டு வந்து அல் ஜசீராவுக்காக ரிப்போர்ட் பண்றான். அதை அவருக்கு செய்ய வைத்தது எது? மார்க்கம். இத்தனை கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும், மாலையிலிருந்து மழை பொழியக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்கிறார்களே, எப்படி அவனால் சொல்ல முடிஞ்சது? மார்க்கம் உள்ளங்களை கவர்கிறது. மேகன் ரைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், நஃப்தாலி மூன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், இன்னும் பல நூற்றுக்கணக்கான அமெரிக்க, ஆஸ்திரிய பெண்கள் இந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த போர் எவ்வாறு நடக்கிறது, இந்த மக்கள் எவ்வாறு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படா இவங்க இப்படி இருக்கிறாங்க, யாரா நீங்களா? குழந்தை செத்து கிடக்குது, ரத்த சகதியாக இருக்கிறது, குழந்தையினுடைய நெத்தியில் முத்தம் கொடுத்து விட்டு தாய் அடுத்த வேலையை நோக்கி போயிடுறாளே. இறந்து கிடக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து ஒருவன் அழுது கொண்டிருக்கிறான். அழுது கொண்டிருக்கக்கூடியவனுக்கு பக்கத்தில் நின்று ஒரு தாடி வைத்த பெரியவர் சொல்றார், ஏண்டா அழுகுற? அவன் சாகவில்லை, அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறான், விடு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவன் போய்ட்டான், நம்மளும் போகக்கூடியவர்கள் தான், அல்லாஹ்விடம் இருந்து வந்தார்கள், அவனிடமே சென்றோம், விட்டு. வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன? எப்படி உங்களால் சொல்ல முடியுது? திருமலை குர்ஆனை எடுத்து படிக்கிறார்கள், அவர்களுக்கு அது வியப்பை தருகிறது. இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். அமெரிக்காவில் நடக்குது, ஆஸ்திரேலியாவில் நடக்கிறது, சமூக வலைதளங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்று இஸ்லாமியருடைய நிலை உலக அளவிலும் குறிப்பாக இந்தியாவிலும் படுமோசமான நிலையில் இருக்கு, படுபாதகமான நிலையில் இருக்கு. நாம படிக்கிறது இல்ல, மார்க்கத்தை குறித்த கவலை இல்ல, நாம் பாட்டுக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயம் முக்கியமானதுங்க, ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானது, நம்ம பின்பற்றுவது கிடையாது. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த படுபாதக செயல்களுக்கு காரணம் என்ன? அன்று வாழ்ந்த பாலஸ்தீனிய மக்களில் ஒரு சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றாததானே. ஏங்க நீங்க அவங்களை குறை சொல்றீங்க? கொரோனா சொல்லி அவர்கள் என்ன பண்றது? 1948 இஸ்ரேல் என்கின்ற நாடு உருவாகக்கூடிய நேரத்தில் அவர்கள் கைகளில் இருந்த 30% நிலம் பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. அந்த பணம் எவ்வாறு கிடைத்தது? வட்டிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடங்களை வாங்கிய இஸ்லாமியர்கள் அந்த இடத்தை மீட்ட முடியாமல் இழந்தார்கள் இஸ்ரேல் கிட்ட. வேளாண் வளர்ச்சி வங்கி என்கின்ற ஒரு வங்கி ஏற்படுத்தப்பட்டு அந்த வங்கி கொடுத்த பணத்தை இஸ்லாமியர்கள் அங்கே வட்டிக்கு வாங்கினார்கள். வாங்கிய வட்டியை திருப்பி செலுத்த முடியவில்லை. திருப்பி செலுத்த முடியாததால் இடத்தை இழந்தார்கள். 30% இடம், 30% 30% இடம் வட்டிக்கு வாங்கி இஸ்லாமியர்கள் இழந்தது 1948. வட்டியை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? வட்டி வாங்குவது, கொடுப்பது, வட்டிக்காக கணக்கெடுவது, வட்டிக்காக சாட்சியாக இருப்பது எல்லாம் ஹராம், எல்லாம் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்வுக்கு எதிராக நடத்தக்கூடிய போர் என்று வட்டியை சொன்னதற்கு பிறகு அந்த அரபு மொழியில் படித்துவிட்டு இஸ்லாமை பின்பற்ற ஒரு கூட்டம், இன்னைக்கு ஹமாஸ் இயக்கத்தை சார்ந்த ஒரு கூட்டம் சொல்கிறது, நாங்க 1963 இருந்த பாலஸ்தீன பகுதியை நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா? ஃபத்தா என்கின்ற ஒரு அமைப்பு, ஓஸ்லோ என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தில் இதைத்தானே உங்கள் முன்னால் கொண்டு வந்து சொன்னார். உடன்பாட்டுக்கு வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பகுதி, பாலஸ்தீனத்திற்கு ஒரு பகுதி, 2 ஸ்டேட் தியரி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது முடியாது என்று சொல்லி மனித வெடிகுண்டு தாக்குதலை நடத்தினீர்களே அறிவற்றவர்களே. இஸ்லாம் மனித வெடிகுண்டு தாக்குதலை சொல்லுதா? இஸ்லாத்தில் இருக்குதா மனித வெடிகுண்டு தாக்குதல்? தற்கொலை என்பது இஸ்லாத்தில் இருக்குதா?
இஸ்லாம் சொல்லாததை ஏன் செய்தீர்கள்? இஸ்லாம் சொல்லாத போர் முறையை ஏன் கடைபிடித்தீர்கள்? இஸ்லாம் உடன்படிக்கை செய்து கொள்வதை தடுக்குதா? தடுக்கல. உடன்படிக்கை செய்து கொள்ள சொல்கிறது. அமைதியான வழியில் போக சொல்லி இந்த மார்க்கம் சொல்கிறது. கடைபிடிக்கிற ஒரு கூட்டம். ஹுதைபியா என்கின்ற இடத்தில் உடன்படிக்கை செய்யப்பட்ட போது என்ன நடந்தது? சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்க உண்மையான மார்க்கத்தில் தான் இருக்கிறோம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே? ஆமா. அப்புறம் ஏன் இவன் கேட்கல அவளுக்கு சைன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் உங்களுடைய பெயரை ரசூலுல்லாஹ் என்று எழுதக்கூடாதுன்னு சொல்றான், நீங்க ஓகேன்னு சொல்றீங்க. பிஸ்மில்லாஹ் என்று மேல அலின்னு சொல்லி சொல்றான், ஓகேன்னு சொல்லி சொல்றீங்க. இந்த வாட்டி நீங்க உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போன்னு சொல்லி சொல்றான், ஓகேன்னு சொல்லி சொல்றீங்க. அங்கிருந்து தப்பிச்சு வரக்கூடியவர்களை நாம திருப்பி கொடுத்துடணும். நம்ம கிட்ட இருந்து அங்க போகக்கூடியவர்கள் அவர்கள் திருப்தி கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டா இந்த ஒப்பந்தம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது, ஏன் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் முரண்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்பாட்டில் சைன் பண்ணாங்களா இல்லையா? இந்த மார்க்கம் அதை அனுமதிக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நீங்க 1963 குறித்து பேசுகிறீர்களே, அன்னைக்கு ஏன் பேசல? இத்தனை லட்சம் பேருடைய உயிரை பறிகொடுத்ததற்கு யார் காரணம்? இஸ்லாத்தை இஸ்லாம் கூறிய முறைப்படி பின்பற்றாதது காரணம். அப்ப இந்த மார்க்கத்தை ஒழுங்காக அறிந்து கொள்வதற்கும் அதிகாரத்தை பெறுவதற்கான கல்வியை பெறுவதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க, அறிவியலை படிக்க சொல்லுங்க, அடுத்து என்ன அறிவியல் வளருமோ அதை நோக்கி போக சொல்லுங்க. பிரதாப் என்கின்ற ஒரு சிறுவனை குறித்த ஒரு செய்தி வரும். கர்நாடகாவை சார்ந்த ஒரு சிறுவன் பிரதாப், பசியும் பட்டினியுமாக கிடந்த ஒரு பிள்ளை. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ட்ரோன் என்று சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி பறக்குதுல்ல, வானத்தில் பறக்குது ட்ரோன். இன்னைக்கு ஹவுதி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய தாக்குதல் அந்த ட்ரோன்ல தான் நடக்குது. இந்த ட்ரோன் என்கின்ற அந்த பறக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி பறக்கும் பாருங்க, அந்த டெக்னாலஜியை அந்த பிஎஸ்சி படிச்ச பையன் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு ஜப்பான்ல நடந்த அந்த அறிவியல் விஷயத்துல போய் வெற்றி பெற்று உலகினுடைய முதலிடத்துல வந்து $10,000 பரிசு வாங்கிட்டு வந்து நிக்கிறான். அவன் ஒன்னும் பெரிய பெரிய புண்பலத்துல இருந்து வரல, சாதாரணமான மனிதன், நம்மை விட சாதாரணமான ஒரு பிள்ளை படிக்கிறான். நமக்கு எங்க போச்சு? நீங்க ஏன் படிக்க மாட்டீங்க? இஸ்லாமிய மார்க்கம் உங்களை படிக்க சொல்லுது. கல்வியை நோக்கி நீங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தை நோக்கி நடக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஏன் கல்வியை புறக்கணிக்கிறீர்கள்? உங்களை கற்க விடாமல் செய்வது எது? படிப்பது கிடையாது. பணத்திற்கு பின்னால் ஓடக்கூடிய கூட்டம், அறிவுக்கு பின்னாலும் அதிகாரத்திற்கு பின்னாலும் என்றைக்கு ஓடப் போகிறீர்கள்? நீங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கதை முடிவதற்கு நேரம் குறைவாக இருக்கிறது. இன்று விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை கோடி இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் கைகளில் அறிவு இருந்தால், ஆற்றல் இருந்தால், அதிகாரம் இருந்தால், அல்லாஹ்வினுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் வெற்றி. அறிவும் ஆற்றலும் அல்லாஹ்வின் உதவியும் கல்வியை, உலக கல்வியை, மார்க்க கல்வியை கற்கும் போது உங்களுக்கு தானாக வந்து சேரும். அதை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த விஷயம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பதிய வைக்கப்பட வேண்டும். நான் படிக்கிற கவலை இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் படிக்கட்டும். சாதாரண படிப்பு இல்லை, உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு படிப்பு, உலகத்தை திருப்பி போடக்கூடிய ஒரு படிப்பு. சாதாரண அதிகாரம் இல்லை, மிகப்பெரிய அதிகாரம். செய்யுங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அன்போடு இருக்க பழகுங்கள். மார்க்கம் சொல்லுது, இஸ்லாம் காட்டிய வழிமுறைப்படி நடங்கள். ஏன் இஸ்லாமியர்களுக்கு கெட்ட பேர் பல ஊர்கள்ல? முரட்டுத்தனமாக முரண்பாடு உடையவர்களாக ஏன் இருக்கிறோம்? இஸ்லாம் அப்படி இருக்க சொல்லலையே. அண்டை வீட்டார் அன்போடு இருங்கள் என்று சொல்கிறது. பக்கத்து வீட்டில் ஒருவன் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறார சாப்பிடக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லும். தமிழகத்தில் பரவாயில்ல, ஓரளவுக்கு இல்லாதவர்கள் தெரிந்து கொள்ளணும். இந்தியாவில் அப்படி இல்லை. திருத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களில் இருக்கட்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். வெற்றி பெறக்கூடிய மக்களாக, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து அதே நிலையில் மரணிப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவன் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.